விண்வெளித்துறை தனியார் மயமாக்கப்படாது என இஸ்ரோ தலைவர் பேட்டியளித்தார். சென்னை ஆவடி அருகே வீராபுரத்தில் உள்ள வேல்டெக் பல்கலைக்கழகத்தில் 15வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் 2620 இளங்கலை, 313 முதுகலை, 112 முனைவர் பட்டம் என சுமார் 3000க்கும் மேற்பட்டோருக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. இதில் சிறப்பு விருந்தினராக இஸ்ரோ தலைவர் நாராயணன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இஸ்ரோ தலைவர் நாராயணன், 2025ஆம் ஆண்டில் பாரத பிரதமர் தலைமையில் விண்வெளித்துறையில் பல சாதனைகளை செய்துள்ளோம். ஜனவரி 6ஆம் தேதி சூரியனை படிப்பதற்காக ஆதித்யா L1 செயற்கைக்கோள் உலகத்தின் 4வது நாடாக விண்வெளிக்கு அனுப்பியுள்ளோம். அதிலிருந்து கிடைக்கப்பெற்ற தகவல்களை அறிவியல் ஆராய்ச்சிக்காக வழங்கப்பட்டுள்ளது. ஜனவரி 29ஆம் தேதி 100வது ராக்கெட் இந்திய மண்ணிலிருந்து அனுப்பி இந்திய சரித்திரத்தில் கோல்டன் எழுத்தால் சாதனை படைத்துள்ளோம். விண்வெளியில் சுற்றி கொண்டிருந்த 2 கோள்களை ஜனவரி 16ஆம் தேதி ஒன்றிணைத்து உலகளவில் 4வது நாடாக சாதனை படைத்ததில் பெருமை கொள்கிறோம். அதேபோல நவம்பர் மாதம் 2ஆம் தேதி 4410 கிலோ எடை கொண்ட இந்தியாவின் வடிவமைக்கப்பட்ட தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளை இந்திய வின் ஏர் ஊர்தி மூலம் வெற்றிகரமாக அனுப்பியுள்ளோம். அதேபோல நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்ரேச்சர் ராட் செயற்கைக்கோள் 10,300 கோடி ரூபாய் செலவிடப்பட்டு இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு ஜூலை 30ஆம் தேதி விண்ணில் அனுப்பியுள்ள நிலையில் 12 நாட்களுக்கு ஒரு முறை பூமியை சுற்றி வந்து புகைப்படம் எடுக்கும் வகையில் செயல்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு சென்னை விமான நிலையத்தில் வந்திறங்கிய அமெரிக்காவின் ப்ளூ பேட் 2 என்ற தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளை நம் நாட்டில் தயாரித்த மார்க் 3 ராக்கெட்டில் அனுப்ப உள்ள நிலையில் விண்ணில் ஏவுவது குறித்த தேதி பின்னர் அறிவிக்கப்படும். தற்போது விண்ணில் 57 செயற்கைக்கோள் விண்ணில் உலாவி வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 3 ஆண்டுகளில் 150ஆக மாற்ற வேண்டும். அதிக செயற்கைக்கோள்கள் தேவைப்படுகிறது. அதனால் நாட்டில் ஸ்பேஸ் எக்ஸோ சிஸ்டம் வளர்க்க தனியாருக்கும் புதியதாக தொழில் தொடங்கியவர்கள், பயிற்சி நிறுவனங்களை இணைத்தவர்கள் உதவியுடன் முதலில் BSLV ரக 5 ராக்கெட்டுகள் விண்ணில் ஏவப்பட உள்ளது. இதனால் நாட்டில் பல பயன்கள் நடைபெற உள்ளது. மத்திய அரசின் உள்ள 68 துறைகளிலும் செயற்கைக்கோள் தேவைப்படுகிறது. நிறைய செயற்கைக்கோள்கள் தேவை இருப்பதன் காரணமாக அரசால் மட்டுமே செயற்கைக்கோள்கள் செய்ய முடியாததா தனியார் நிறுவனங்கள் உதவியுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் நிறைய செயற்கைக்கோள்கள் விண்ணில் அனுப்பவும் அதிக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நிலை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் விண்வெளித்துறை தனியார் மயமாக்கப்படுவதாக வந்த குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு விண்வெளித்துறை தனியார் மயமாக்கப்படாது என்று தெரிவித்தார். மேலும் கம்ப்யூட்டர் வருகையின் போது அனைவருக்கும் வேலை இருக்காது என மக்களிடம் குழப்பம் இருந்தது. AI குறித்தும் தற்போது குழப்பம் உள்ளது. அனைத்து வேலைகளுக்கும் கம்ப்யூட்டர் தேவை உள்ளதோ அதேபோல் AI தேவையும் இருக்கும் என்று குறிப்பிட்டார். இது வந்து எனக்கு தனிப்பட்டதாட்டு தந்ததாட்டு நான் நினைக்கல. இது ISROவில் உள்ள எல்லா என்ஜினியர்ஸ், சயின்டிஸ்ட் எல்லாருக்கும் தந்ததாட்டு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 20,000 பேர் நாங்கள் இந்திய விண்வெளித்துறையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்திய விண்வெளித்துறையுடைய சாதனைகள் பார்த்திங்கன்னா இது ஒரு தனிப்பட்ட ஆளுக்கு சாதனை கிடையாது. எல்லாரும் ஒரு டீம் ஒர்க்குள்ள ஒரு சாதனையாகும். அந்த சாதனைக்காக இவங்க தந்ததாட்டு தான் நான் நினைக்கிறேன். இந்த தருணத்தில் இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கு என்னுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2025 நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவங்க தலைமைக்கு உள்ள நிறைய சாதனைகள் செய்திருக்கோம் விண்வெளித்துறையில். முதல்ல பார்த்தீங்கன்னா ஜனவரி 6ஆம் தேதி ஆதித்யா L1 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு செயற்கைக்கோள் நாங்கள் அனுப்பியிருக்கோம் சூரியனை படிக்கிறது. அது உலகத்தில் இந்தியா 4வது நாடாக்கும் இந்த சூரியனை படிக்கிறதுக்கு செயற்கைக்கோள் அனுப்பியிருக்கு. அதில் இருந்து நிறைய டேட்டா வந்தது. அதையெல்லாம் இந்த சயின்டிஃபிக் கம்யூனிட்டி ஆராய்ச்சியாளர்களுக்காக அது கொடுத்துருக்கோம். அப்புறம் ஜனவரி 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சாதனையை நாங்கள் செய்திருக்கோம். இந்த 100வது ராக்கெட் அதை இந்திய மண்ணிலிருந்து வெற்றிகரமாக அனுப்பி இந்திய சரித்திரத்தில் கோல்டன் லெட்டர்ஸில் எழுதியிருக்கோம். அது அடுத்த சாதனை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜனவரி 16ஆம் தேதி பார்த்திங்கன்னா 2 செயற்கைக்கோள்கள் விண்வெளியில் சுற்றி இருந்த செயற்கைக்கோள்களை ஒன்றாக இணைத்து சாதனை செய்திருக்கோம். இந்த மாதிரி சாதனை செய்து உலகத்தில் இந்தியா 4வது நாடு என்று சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். அதுக்கு பிறகு இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் மாதம் 2ஆம் தேதி நாங்கள் செய்ததிலே அதிக எடை உள்ள 4410 கிலோகிராம் எடை உள்ள தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளை இந்தியாவிலே வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளை இந்திய விண் ஏவூர்தி லான்ச் வெஹிக்கிள் மூலம் வெற்றிகரமாக அனுப்பியிருக்கோம். அது பார்த்திங்கன்னா இப்போ
வெற்றிகரமாக இயங்கிட்டு இருக்கு. இது வந்து நம்ம நாட்டுக்கு வந்து தொழில் தொடர்பு துறையில் பயங்கர புரட்சி, பயங்கர பயனை கொண்டு வரப்போகுது. அது பிறகு உங்களுக்கு இருந்துட்டு எண்ணெய் சார் செயற்கைக்கோள், நாசா, இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரடார் செயற்கைக்கோள். இதுக்கு பார்த்தீங்கன்னா JPL நாசா வந்து 10,300 கோடி ரூபா செலவழித்து அவங்க ஒரு எல் பேண்ட் சார் பேலோடுன்னு சொல்லுவோம், சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரடார் பேலோடு. அதை தமிழில் அதுக்கு பயனை சொல்லிட்டிங்கன்னா சொல்லியாச்சுன்னா, நம்ம சாதாரண மாட்டு வந்து ஃபோட்டோ எடுத்தோம்னு வச்சுக்கோங்கன்னா, நம்ம கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்தோம்னா மழை பெய்தாலோ இல்லை விண்மூட்டங்கள் இந்த இது க்ளவுட் இருந்தாலோ ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஆனால் இந்த சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரடார் சேட்டலைட் வந்து 365 நாளும் மழை பெய்தாலும் சரி, இந்த மேகமூட்டம் இருந்தாலும் சரி, ஃபுல்லாக ஃபோட்டோ எடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பேலோடாகும் 10,300 கோடி ரூபா அவங்க செலவழிச்சிருக்காங்க. அதுபோல் ஒரு எஸ் பேண்ட் சார் பேலோடு வந்து இந்தியாவில் நாங்கள் வடிவமைச்சு செய்திருக்கோம். இது எல்லாம் சேர்த்து ஒரு செயற்கைக்கோளை செய்தது வந்து இந்தியா, ஃபுல் செயற்கைக்கோளை செய்தது இந்தியா. இந்தியாவுடைய ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக இந்த நவம்பர் இந்த ஜூலை 30ஆம் தேதி இந்த வருஷம் நாங்கள் அனுப்பிடுவோம். அந்த செயற்கைக்கோள் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சுற்றிட்டு இருக்கு. 12 நாளைக்கு ஒருக்கா வந்து பூமியை ஃபுல்லாக படம் எடுக்கும். அப்போ அதில் வந்து நிறையா நன்மைகள், இந்த எர்த் அப்சர்வேஷன், அது மாதிரி இந்த ஏதாவது வந்து இது நிறையா டிசாஸ்டர் இந்த மாதிரிலாம் இருந்தால் அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். இப்படிப்பட்ட பயன்கள் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த வருஷம் வந்து பின்னொரு செயற்கைக்கோள் வந்து நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் தான் இந்த செயற்கைக்கோள் வந்து இறங்கிச்சு. ப்ளூ பேட் 2 இயங்கக்கூடிய ஒரு தொலை தொடர்பு செயற்கைக்கோள். இது வந்து வெளிநாட்டில் உள்ள செயற்கைக்கோள், அமெரிக்காவுக்கு உள்ள செயற்கைக்கோள். அந்த செயற்கைக்கோளையும் நமது நாட்டில் தயாரித்த நம்ம மார்க் 3 ராக்கெட் மூலம் அனுப்ப போகிறோம். அதுக்கு என்னைக்கு லான்ச் பண்ணி அது வந்து இன்னும் டிசைட் ஆகலை. அது டிசைட் ஆன பிறகு டேட் சொல்கிறோம். பட் அடுத்த மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு பிறகு பாரத பிரதமர் வந்து ஸ்பேஸ் செக்டர் ரீஃபார்ம்னா என்னென்னா, இந்த இதுவரை வந்து இந்த செயற்கைக்கோள் செய்தாலும் ராக்கெட் செய்தாலும் எல்லாம் வந்து ISRO தான் செய்யிட்டு இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 57 செயற்கைக்கோள் வந்து நம்ம மக்களுக்கு பயன்பட்டு இருக்குது. இப்போ வந்து சுற்றிட்டு இருக்குது. இப்போ அடுத்த ஒரு 3 வருஷத்தில் இது வந்து கிட்டத்தட்ட 150 மாற்றணும். நிறையா செயற்கைக்கோள்கள் தேவைப்படுது. அதனாலேயும் நாட்டில் வந்து இந்த ஸ்பேஸ் எக்கோ சிஸ்டத்தை வளர்க்கறதுக்கும் வந்து தனியாருக்கும் இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கும் அகாடமி இன்ஸ்டிடியூஷனுக்கும் அவங்கள நாங்கள் ஹேண்ட் ஹோல்டு பண்ணி அவங்கள சப்போர்ட் பண்ணி அந்த திட்டங்கள் இருந்துகிட்ருக்கு. அந்த இதில் பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து ஒரு 5 ராக்கெட் PSLV ராக்கெட் இருக்குது இல்லையா, அதில் 5 ராக்கெட் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் கான்சோர்ஷியத்துக்கு கொடுத்துருக்கோம். HAL LNT சார்ந்து செய்கிறாங்க. அவங்க தயாரித்த முதல் ராக்கெட் வெளியே வருது. அந்த ராக்கெட்டை அனுப்ப போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா தனியார் கம்பெனியில் செய்யக்கூடிய ராக்கெட்டுகளும் இப்போ வந்து இந்த வருஷம் அனுப்புறதுக்கு திட்டங்கள் இருக்குது. ஸ்கை ரூட்டில் ஒரு ராக்கெட் செய்திருக்காங்க. அது வந்து பாரத பிரதமர் ரீசெண்டாக தான் அந்த கம்பெனியை இனாகுரேட் பண்ணாங்க, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. அதில் உள்ளதும் செய்கிறோம். இப்படி பார்த்திங்கன்னா இன்னைக்கு இந்திய விண்வெளி திட்டம் ஒரு நல்லா வளர்ந்துட்டு இருக்குது. மக்களுக்கு பயன்படுகின்ற ஒரு திட்டமாட்டு இருக்குது. இது மூலம் இந்த நாட்டில் பயங்கர நன்மைகள் நாங்கள் செய்யிட்டுருக்கோம். 100வது ராக்கெட் அனுப்ப போகிறதா சொல்லுங்கள். 100வது ராக்கெட் வெற்றிகரமாக ஜனவரி 29ஆம் தேதி அனுப்பி சாதனை செய்துள்ளோம். அனுப்பியாச்சு. தனியார் துறைக்கு நம்ம செய்கிறோம் ராக்கெட்லாம், அது பாதுகாப்பாக இருக்குமா சார்? தனியார் துறைக்கு சொல்ல பார்த்துடுங்க. தனியார் மூலம் நாங்கள் அவங்கள சப்போர்ட் பண்ணி செய்கிறோம். அது பாதுகாப்பாக இருக்கும். அதுக்குள்ள எல்லா ரெகுலேஷன்ஸ் என்னெல்லாம் வேணுமோ அரசாங்கத்திலேருந்து எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். அரசு செய்ய முடியாது சார்? இல்லை, அரசுன்னா இப்போ பார்த்திங்கன்னா நான் உங்கள்கிட்ட ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ வந்து நாங்கள் கழிஞ்ச ஒரு 7-8 வருஷமாக விட்ட 57 செயற்கைக்கோள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நம்ம 68 டிபார்ட்மெண்ட் துறைகள், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 68 துறைகளில் வந்து நம்ம செயற்கைக்கோள் தேவைப்படுது. அக்ரிகல்ச்சர்னாலும் சரி, இந்த தண்ணீர் டிபார்ட்மெண்ட்னாலும் சரி, வாட்டர் சோர்ஸ் டிபார்ட்மெண்ட்னாலும் சரி, ரூரல் டெவலப்மெண்ட், இந்த கிராமப்புறத்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்டு, அர்பன் டெவலப்மெண்ட்டு, அதே மாதிரி மைனிங் டிபார்ட்மெண்ட், ரயில்வே எல்லாருக்குமே தேவைப்படுது. அதே மாதிரி எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் தேவைப்படுது. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அடிக்கடி நீங்கள் கேள்விப்படுங்க, இந்த தமிழர்கள் வந்து மீன் பிடிக்க போகும்போது பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆப்ஸ் கையில் கொடுத்தாச்சுன்னா அவங்க எங்கே இருக்காங்கன்னே அவங்களுக்கு தெரியும். நம்ம எல்லையிலேருந்து போக மாட்டாங்க. இப்படி நிறையா ரெக்யர்மெண்ட் இருக்கிறதுனால அரசு மட்டும் செய்தால் இது போதாது. அதுக்காக தான் பாரத பிரதமர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் இந்த ஸ்பேஸ் செக்டர் ரீஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல திட்டம். இதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது மாதிரி நிறைய செயற்கைக்கோள் அனுப்ப முடியும். அது மாதிரி செயற்கைக்கோள் அனுப்பக்கூடிய காசு, அதுக்குள்ள பொருளாதாரமும் எவ்வளோ தேவைப்படும் அதெல்லாம் குறையும். அது ஒரு நல்ல ஒரு திட்டமாகும்.
அதனால் அரசு செய்ய முடியாது இல்லை, பட் அரசு மட்டும் செய்தாச்சுன்னா இப்போ நாங்கள் 20,000 பேர் தான் இருக்கோம், அதை வச்சுட்டு செய்ய முடியாது. அதனால் இது ஒரு நல்ல திட்டமாகும். இப்போ அந்த காலேஜில் கூட இவங்க ஒரு செயற்கைக்கோள் விளையாடினா அவங்க செய்து கொண்டு வரலாம். அது மாதிரி யாருனாலும் செய்யலாம். அவங்க எல்லா ஃபெசிலிட்டியும் அவங்க செய்யணும். நாங்கள் ஐஎஸ்ஆர்ஓவில் உள்ள ஃபெசிலிட்டியெல்லாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணி இது பார்த்திங்கன்னா நான் இந்த ஸ்பேஸ் செக்ரட்டரி எங்களுடைய முறையில் சொல்கிறேன், இந்தியாவில் ஸ்பேஸ் எக்கோசிஸ்டத்தை வளர்க்குறது தான் எனக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ரியாரிட்டி. ஐஎஸ்ஆர்ஓ சேர்மன் ஐஎஸ்ஆர்ஓ ஆக்டிவிட்டி, இது ஐஎஸ்ஆர்ஓ மட்டும் செய்ய முடியாது. அதனால் பாரத பிரதமர் கொண்டு வந்த ஒரு திட்டம் ஒரு மிகவும் நல்ல திட்டம். அது இப்போ நிறைய பேருக்கு வேலை கிடச்சிருக்கு, நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 வருஷத்தில் தான் உங்களுக்கு தெரியும் எப்படி இதனால் மக்களுக்கு எவ்வளோ நன்மை வருதுன்னு. அதனால் இது நல்ல ஒரு இதாகும். ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட். அப்படி பண்ண மாட்டாங்க சார். இப்போ நிறைய காலநிலை மாற்றங்கள் விஷயம்லாம் கேள்விப்படுறோம். எரிமலை வெடிப்பு, இப்போ புயல்கள் உருவாகுது. ஸோ இதற்கேற்ற மாதிரி வானிலை டிசாஸ்டர்களுக்காக ஸ்பெஷலாக டிசாஸ்டர் வார்னிங் எங்கள் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ரியாரிட்டிஸ். அதில் நிறையா நான் அதில் ஃபுல் இதை சால்வ் பண்ணணுன்னு நான் சொல்ல மாட்டேன். அதில் இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடியெல்லாம் ஒரு டிசாஸ்டர்னாகி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுனாமி நான் ஒரு சுனாமி சொல்கிறேன்னு உள்ளே வேவ் வருது. இந்த வேவை இந்த இது வேவுன்னா அந்த மற்ற ஓசன் வேவ் இருக்குது இல்லையா, கடலில் உள்ள அலைகள், அங்கே உள்ளே எப்படி அலைகள் வருது அதை செயற்கைக்கோள் மூலம் பார்த்து அது சுனாமி அலையா இல்லை சாதாரண அலையான்னு கண்டுபிடிக்க முடியும். அது நாங்கள் மட்டும் செய்யலை, செயற்கைக்கோள் டேட்டா எர்த் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டு கொடுக்குறோம், அவங்க இது பண்ணுறாங்க. அதனால நம்ம அட்வான்ஸாகவே சொல்ல முடியும் இது சுனாமி வரப்போகுதா இல்லையா, இதெல்லாம் முன்னுக்கு நம்மளுக்கு ஐடியா கிடையாது, இப்போல்லாம் சொல்ல முடியும். அதே மாதிரி வானிலையில் சீற்றங்கள் என்ன நடந்தாலும் நாங்கள் ஃபுல்லாக சால்வ் பண்ணலை, பட் முடிஞ்ச அளவு ஆட்களுடைய அந்த இழப்புகளை குறைக்கிறோம். லாஸ்ட் டைம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க மழை கூட வர்றது கண்டுபிடிக்க முடியும், செயற்கை மழை கூட செய்ய முடியும். மழையை தேவையான நேரத்துக்கு வரவழைக்க முடியும், நிறுத்த முடியும்னு சொல்லியிருந்தீங்க. அந்த தொழில்நுட்பம் அது எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளதில்லை. இது இந்த வானிலை அறிக்கையெல்லாம் ஐஎம்டி டிபார்ட்மெண்ட் ஆகும். பட் நாங்கள் என்ன செய்கிறோம்னா எங்கள் செயற்கைக்கோள் மூலம் இப்போ அவங்க அக்குரேட்டாக ப்ரிடிக்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன், அதுக்கு டெம்பரேச்சர், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, இந்த க்ளவுட் பேட்டர்ன் இதெல்லாம் நிறைய டேட்டா வேணும். அதை செயற்கைக்கோள் மூலம் நாங்கள் இது பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறோம். அதனால் நான் ஃபுல்லாக வானிலை அறிக்கைக்கு எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. இது ஐஎம்டி டிபார்ட்மெண்ட், எர்த் சயின்ஸ் அவருடைய ஒரு டிபார்ட்மெண்ட் ஆகும். பட் எங்களுக்கு ஒரு பங்கு உண்டு. என்ன பங்குன்னா அவங்க அக்குரேட்டாக அதை கண்டுபிடிக்கணும், செய்யணும்னாக்கி இந்த டேட்டாலாம் நாங்கள் கொடுப்போம். அந்த டேட்டாலாம் எங்கள் செயற்கைக்கோள் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இந்த வருஷம் முக்கியமாட்டு ஒரு இது பண்ணிகிட்ருக்கோம். 2024-27 நம்மளுடைய ககன்யாத்திரினா அந்த விண் வீரர்களை நமது ராக்கெட் மூலம் அனுப்ப போகிறோம் 2027. அதுக்கு முன்னுக்கு 3 ஆள் இல்லாத ராக்கெட் அனுப்பணும். அதுக்குள்ள வேலை மும்முரமாக நடந்து கொண்டிருக்கின்றது. நன்றி, தேங்க்யூ. ஏஐ இப்போ ஏஐ பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த கம்ப்யூட்டர்லாம் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா? 30 வருஷத்துக்கு முன்னுக்கு நம்ம சுதந்திரம் கிடைச்ச தொடக்கத்தில் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் வரும்போது கூட நிறைய பேர் இப்படி தான் கன்ஃபியூஸ் பண்ணாங்க. ஐயோ நீங்கள் நம்ம பாரம்பரிய பள்ளிகளோட விட்டு நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகாதுங்கன்னு எல்லாம் அந்த காலத்தில் ஒரு 55 வருஷத்துக்கு முன்னுக்கு நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க, 60 வருஷத்துக்கு முன்னாடி. அது மாதிரி கம்ப்யூட்டர் முதல்ல வரும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? கம்ப்யூட்டர் வந்தாச்சுன்னா ஆட்களுக்கு வேலையே கிடைக்காது, அதனால் இந்த கம்ப்யூட்டர்லாம் அவனை கொண்டு வர விடக்கூடாது இப்படிலாம் சொன்னாங்க. நீங்கள் எதை கொண்டு வந்தாலும் எப்படி பயன்படுத்துகிறீங்க அதுதான் முக்கியம். அதே மாதிரி ஏஐங்கிறது ஒரு முக்கியமானது. ஆனால் அதை நம்மளுக்கு தகுந்த அளவு தேவையான அளவுக்கு தேவையான இடத்துல பயன்படுத்தணும். இப்போ நீங்கள் இன்னும் யோசித்து பாருங்கள், உங்களுக்கு எத்தனை வயசுன்னு தெரியல, நாங்கள் படிக்கிற காலத்தில் இந்த கம்ப்யூட்டர் வரும்போது நிறைய இடத்துல இப்படி மக்களுக்கு ஒரு குழப்பம். ஐயோ இந்த கம்ப்யூட்டர் வந்தாச்சுன்னா நிறைய பேருக்கு வேலை கிடைக்காது, எதுக்கு இந்த கம்ப்யூட்டர் கொண்டு வராங்க, நம்மளே எல்லாம் செய்யலாமன்ட்டு. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. அதே மாதிரி தான் இந்த ஏஐயும் நிறைய பயன்படும். ஆனால் எங்கே பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும்னு நல்லா தெரியணும். தெரியாமல் சும்மா எல்லா இடத்துலையும் கொண்டு பயன்படுத்தக்கூடாது. அதனால் ஏஐ தேவையான ஒன்றாக்கும் எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிறது. நன்றி.